தமிழ்நாட்டில ரொம்ப பிரபலமான கோயில்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியும். நிறைய கோயிலுக்கெல்லாம் போய்ப்பீங்க. ஒரு சில கோயிலுக்கெல்லாம் நீங்களும் போக முடியாம சூழ்நிலை இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலரா அந்த கோயிலுக்கெல்லாம் போய்க்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரெகுலரா போய்க்கிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறையவே ஆசைப்படுவோம். பட் அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கோயிலுக்கே போகாமல் நம்ம இருந்த இடத்துல நம்ம விருப்பப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஏற்கனவே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. மேபி உங்களுக்கும் தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே பிரசாதம் பெற அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுடைய லிஸ்ட்டு எல்லாமே இங்கே காமிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுடைய லிஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ இதில் ரொம்ப பிரபலமான கோயில் நேமெல்லாம் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுடைய நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் வைஸாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் அந்த கோயிலுடைய ஊர் நேமை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணால் அந்த கோயிலுடைய நேம் வந்து லிஸ்ட்டில் வந்துடும். உதாரணத்துக்கு நான் பழனியும் போட்டு சர்ச் பண்ணால் அந்த பழனி முருகன் கோயிலுடைய நேம் வந்து இங்கே காமிக்கிறது. ஸோ இதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஸோ நமக்கு விருப்பப்பட்ட ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தபால் மூலமாக அனுப்பக்கூடிய பிரசாதத்துடைய மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கடு கண்டெய்ன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது பேக்கிங்கில் உள்ள என்னென்னலாம் இருக்கும் அதுக்கு தனிப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெரு பேர் இல்லைன்னா ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா பின்கோடு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஏதாவது உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் எது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கீழே அமௌண்ட் வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டோட சேர்த்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டோடைய டோட்டல் அமௌண்ட்டும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.